வணக்கம். சென்னை வேளச்சேரியில இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா கிங்டம் வந்திருக்கேன். உண்மையிலே பழைய காலத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான உடன் கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்முடைய ஹோம் டெக்காருக்கு எக்ஸலண்டான ஃபினிஷிங்ல அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. என்னெல்லாம் இருக்குங்கிறத சாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஐஸ்வர்யா கிங்டம்ல இருக்கிற ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்துக்கும் நிறைய வாங்கி இப்படி அழகு பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்தது. தேசிய அளவில் அவார்டு வாங்கின ஆர்டிஸ்ட் செஞ்ச டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் ஒரு பெரிய கேலரி வச்சிருக்காங்க. பேலஸ்ல இருக்கிற மாதிரி விண்டோஸ், செட்டிநாடு ஸ்டைலில் புக் ஷெல்ஃப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், பூஜை ரூமை அழகாக தெய்வீகமாக்கிறதுக்கு தேவையான உட்டன் பேனல்ஸ், மாடங்கள் இதெல்லாம் உட்டில் அவ்வளோ அழகாக கிடைக்கிது. நம்முடைய பூஜை ரூமோடைய நிலவாசலை அழகாக உட்டன் பேனலை வச்சு நம்ம அழகுபடுத்த முடியும். மீனாட்சி திருக்கல்யாண பேனல் அல்டிமேட்டான ஒரு பீஸாக இருந்தது. அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி பேனலும் சூப்பராக இருந்தது. தசாவதார பேனல் கூட டிஃப்ரெண்ட் சைஸஸில் நமக்கு கிடைக்கிது. மரத்தால் செய்யப்பட்ட சிலைகளுக்கு தனித்துவமான அழகு இருக்கும், தெய்வீகமாகவும் இருக்கும். ட்ரெடிஷ்னலாக ஆத்தென்டிக்காக இதில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஆர்டிசன்ஸ் தான் இந்த சிலைகளை உருவாக்கி அதை டிஸ்பிளேவாக வச்சுருக்காங்க ஐஸ்வர்யா கிங்டமில். கொலு பொம்மைகளுக்கும் பஞ்சமே இல்லை அப்படிங்கிற வகையில் இந்த சீசனில் நவராத்திரி கொலு பொம்மைகளும் வச்சுருக்காங்க. நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏராளமான கலெக்ஷன்ஸ் அவங்களுடைய ஷோரூமில் பார்க்கலாம். அடடா, சொல்ல மறந்துட்டேனே, ரவிவர்மாவுடைய பெயிண்டிங்ஸோட ஃபஸ்ட்டு காப்பியை ரிப்ளிகா பண்ணி அதை ஃப்ரேமிங் பண்ணி ஒரு பெரிய கேலரி வச்சுருக்காங்க. ஆர்டிஸ்டிக்கான பொருட்கள் மேலே அதிக அளவு நாட்டம் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக ஐஸ்வர்யா கிங்டமை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நேரில் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள், தெய்வீக அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.